ஏப்ரல் 28, 2025 இன்றைய வேத வசனம் 1 தீமோத்தேயு 6:7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். Today's Bible verse 1 Timothy 6:7. For we brought nothing into the world and we cannot take anything out of the world. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயமாம். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த காலகட்டத்தில் கூட ஆவியானவரே, அநேக ஜனங்கள் அப்போ அந்த அழிந்து போகின்ற இச்சையான மாயான இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே ஆசை கொண்டு ஓடிக்கொண்டு இருக்காங்க. என் தகப்பனே, கர்த்தாவே, மரித்த உடனே நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லையே, பிறந்த பொழுது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை என்று சொல்லி கூட ஒருவரும் நினச்சி பார்க்காத ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் மேலே ஓடிக்கொண்டே இருக்காங்க. என் தகப்பனை, இதை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு, இந்த நிலத்தை சொந்தமாக்கி கொள்ளணும், இந்த வீடை சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள், இந்த ஐஸ்வர்யம் நமக்கு பெருகணும்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் அநேக காரியங்கள் மேலே ஆசை வைத்து ஓடிக்கொண்டே இருக்காங்க. என் தகப்பனை, இன்றைய இரவு நமக்கு நிரந்தரம் இல்லை என்று சொல்லி கூட ஒருவருக்கும் தெரிகிறது இல்லை. என் தகப்பனை, இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு மகனை, மகளை, சகோதரனை துதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு கூட உங்களை ஒப்பு கொடுங்க ஆவியானவரை நிரப்பங்க ராஜா. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேலே அப்போ ஆசை கொண்டு நாங்கள் ஓடாதபடிக்கு என் தகப்பனே, உண்மையில் மாத்திரம் அப்போ உண்மையாக இருந்து, பரிசுத்தமாக இருந்து, ஆவியில் துதிக்கும்படியான, ஜெபிக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் நிரப்புவீராக ஆவியானவரை. இப்பொழுது நிரப்புங்க தகப்பனே. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழாதபடிக்கு அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு அதன் பின்பதாக ஓட செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்கோ என் தகப்பனை. அநேக குடும்பங்களில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து இது எல்லாமே நம்ம வாங்கணும், இந்த பண ஆசை ஒரு பக்கம், ஆவியானவரே நமக்கு ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் குறித்தும் கவலை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்காங்க. என் தகப்பனை, இன்றைக்கு கூட அப்படியாய் கூட நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், அப்போ சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. அவர்கள் குடும்பங்களில் நீங்கள் வந்து வாசம் செய்வீராக. இன்றைக்கு அவர்களை நிரப்புங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க, ஆவியில் நிரப்புங்க, பரிசுத்தத்தில் நிரப்புங்க ஆவியானவரே. இப்பொழுது நிரப்புங்க தகப்பனே, நிரப்புங்க ராஜா. அவர்களுக்கு நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று ஆவியானவரை தெரிந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலேயும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. ஆவியானவரை இன்றைக்கு நிரப்புங்க. அன்பு சகோதரனே, நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நினைச்சு கவலையோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியில் நிரம்பி, ஆவியில் செபிங்க, துதிங்க ஆவியானவரை. இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியின் தகப்பனை. விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனை. இந்த உலகத்தில் காரியங்களில் அப்போ அவர்கள் யோசிக்காதபடிக்கு உம்மை மாத்திரம் நினைவு கொண்டு அப்போ உம்முடைய வழிகளில் நடக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்போ இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து அப்போ விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மாற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.